வணக்கம் டாக்டர் ஹரீஷ் குமார் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் எர்கானமிஸ்ட். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மசில் கிராம்ப்ஸ் ஏன் வருது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்னு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களோட அது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். அது ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணால் தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசில் கிராம்ப்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். மசில் கிராம்ப்ஸ் ஏன் வருது, அது ஏன் எதனால அந்த மாதிரி மசில் கிராம்ப்ஸ் வருது, யாருக்கெல்லாம் வரும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ மசில் கிராம்ப்ஸ் அப்படின்னா சதைப்பிடிப்பு. உங்களோட சதை வந்து ஒரு கயரை வந்து இறுக்கி கட்டின மாதிரி ஒரு முறுக்கிற ஸ்டேஜ் வர்றது தான் அந்த மசில் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப காமனாக பார்த்திங்கன்னா தொடையோட பின்பகுதியிலையும் உங்களோட காஃப் மசில், அதாவது உங்களோட ஆட்டு சதைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் ரொம்ப காமனாக வரும். சில பேருக்கு முதுகுலையும் மேல் முதுகுலையும் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப காமனாக பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், அதாவது உங்களோட தொடையோட பின் மசில்லையும் உங்களோட காஃப் மசில், உங்களோட ஆட்டு சதை மசில்லையும் தான் ரொம்ப காமனாக வரும். இதே சில பேருக்கு வந்து பாதத்தில் விரல்கள்லேயும் சில பேருக்கு வரும். அதாவது ரெண்டாவது மூணாவது விரல் பார்த்திங்கன்னா ஒரு விரல் மேலே இன்னொரு விரல் ஏறி உட்காந்துரும். ஸோ இது மாதிரி வர்றதும் ஒரு சான்சஸ் இருக்குது. இது எப்போல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில், அதாவது சில் கிளைமேட் இருக்கிற டைம் பீரியடில் உங்களுக்கு ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தரை வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தரை வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். நம்ம வெறும் கால் நடக்கிறதுனால, ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே டைல்ஸ், மார்பிள், கிரானைட் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சில்னஸ் வந்து ஜாஸ்தி தெரியும். அந்த சில்னஸோட இருக்கும் காலில் படும்போது உங்களுக்கு இந்த விரல் மேலே விரல் உட்காரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு கண்டினியூஸாக நின்றுட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் 99% ஆஃப் தி லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த சதைப்பிடிப்புக்கு தொடை மசில்லையும் காஃப் மசில்லையும் ரொம்ப காமனாக இருக்கும். அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிராஃபிக் சார்ஜன்ஸ் அவங்க வந்து கண்டினியூஸாக நிற்கிறதுனால இது வரும். அது ஸோ இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசிலில் வர்றதுக்கு என்னென்னா கண்டினியூஸாக ஸ்ட்ரெயின் ஆகும்போது உங்கள் பாடி வெயிட் இம்பேக்ட் விழ விழ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாகும். ஏன்னா இது எல்லாமே ஆன்டி கிராவிட்டி மசில். ஆன்டி கிராவிட்டி மசில்னால் நீங்கள் கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறீங்க. அப்போ அந்த கிராவிட்டி அகேன்ஸ்டாக நிற்கும்போது அந்த மசிலோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒரு 100% ஒர்க் பண்ணுறதோட அது வந்து 200% ஒர்க்கை போடும்போது தான் உங்களுக்கு நம்ம ஸ்டேபிளாக நிற்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஆன்டி கிராவிட்டி மசில் ஜாஸ்தி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல இதுதான் வீக் ஜோன்னு சொல்கிறோம். இந்த மசிலில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மசில் எல்லாமே உங்களுக்கு இன்ஜுரி ஆகுது. அப்போ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா நைட் படுத்துட்டு காலையில் எந்திக்கிற அந்த விடிய காத்தால் டைமில் நீங்கள் டயர்டில் உடம்பை முறுக்குவீங்க, காலை ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க, கையை ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் ஒரு மசில் இன்னொரு மசில் மேலே ஓவர் கிளைட் ஆகும்போது அந்த மசில் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம். அந்த ஒரு மசில் வந்து இப்படி துடிச்சிட்டு மேலே ஏறுறது தெரியும். அந்த நேரத்தில் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின், சிவியர் பெயினில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் விஷயம், நீங்கள் அந்த காலை அசைக்கவே கூடாது. எந்த மசில் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த மசிலை நீங்கள் இறுக்கி பிடிச்சிடணும். உங்கள் கையால் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்க, உங்களால் பிடிக்க முடியல, பக்கத்தில் இருக்கவங்கள வச்சு அந்த மசில் எந்த மசில் அந்த மாதிரி உருண்டு ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதோ, ஒரு மாதிரி உருள்ற ஷேப்பை நீங்கள் கண்ணாலே பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போது அந்த மசில் உருண்டு போகிறது தெரியும். அந்த மசிலை நீங்கள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எந்த மூமெண்ட்டும் பண்ணக்கூடாது. உங்கள் பாதத்தை அசைக்கக்கூடாது, காலை அசைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள். அப்படி நல்லா மூச்சை இழுத்து வாயில் விடுங்க. உடனே கொஞ்சம் தண்ணி குடிக்க பாருங்கள். மெயினாக தண்ணி தான் இங்கே லேகாக இருக்கனால தான் இந்த மசில் வந்து இரிட்டேட் ஆகும். தண்ணின்றது என்னது? H2O, ஆக்சிஜன். உங்களோட ஆக்சிஜன் உள்ளே போகும்போது அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸும் பண்ணும்போது ஆக்சிஜன் நல்லா உள்ளே போகும்போது ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் தண்ணி நல்லா குடிங்க, உங்களுக்கு இமீடியட்டாக அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்துருச்சு, இந்த மசில் வந்து இரிட்டேட் ஆகிடுச்சு, அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அந்த டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மசிலில் வந்து சோர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைம் ஜூஸ், சால்ட் போட்டு கொஞ்சம் லைம் ஜூஸ், சுகரை வந்து கம்மியாக வச்சுட்டு, சோடா யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் லைம் ஜூஸில் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் சுகர் போட்டு அந்த லைம் ஜூஸை ட்வைஸ் அடே குடிங்க. இல்லாட்டி ஓஆர்எஸ்ன்னு சொல்லி ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லி ஃபார்மஸியில் டெட்ராபேக்ஸில் கிடைக்கும், அதை நீங்கள் குடிக்க பாருங்கள். இதில் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அந்த மசிலை போட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அது ஆல்ரெடி இன்ஜுரியில் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது திருப்பி அந்த கிராம்ப்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த மசிலை திருப்பி எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி டோ ஸ்டாண்டிங்கில் நின்று அது இன்னும் இரிட்டேட் ஆகிடும். அப்போ அந்த பெயின் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் அந்த ரெண்டு விஷயங்களும் பண்ணாதீங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து வெந்நீர் ஒத்தரம் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அது இன்னும் அந்த ரணம் வந்து ஜாஸ்தியாகும். அதுக்கு பதிலாக ஐஸ் பேக் ஒத்தரம் வைங்க, உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட மசில் கிராம்ப் வந்தபோது பண்ணணும். சரி, இப்போ இது ஏன் வருது,
வந்துருச்சு ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டேன். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல பண்ண ஸ்ட்ரெயின்னு ஒரு ரீசன் சொன்னேன். அதை விட முக்கியமான காரணம் தண்ணி இன்டேக் கம்மியாக இருக்கும். நம்ம உடம்புல வந்து தண்ணி இன்டேக் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களோட இந்த கிராம்ப் வந்து கம்பல்சரி வரும். ரொம்ப ரிப்பீட்டடாக இந்த கிராம்ப் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மசில் ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த செக்மெண்ட் மசில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இந்த கிராம்ப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சாதாரணமாக விட்டுறாமல் நீங்கள் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்த்து அந்த பர்டிகுலர் இடத்துல இந்த கிராம்ப் வந்திருக்கு, அந்த மசிலை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் திருப்பி வராமல் இருக்கும். இல்லாட்டி இது வந்து வாரம் மாதம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் 9 மாதம் டைமில் அந்த மசில் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் அதுக்கு கரெக்டான ஒரு அட்டென்ஷன் கொடுக்காதனால அது ப்ராப்ளம் வந்து சிவியர் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்னன்னா உங்களால் நிற்கவே முடியாது, ஒரு மாதிரி பக்கலாகி விழுந்துருவீங்க. ஸோ இது வந்து அடுத்தடுத்த ப்ராப்ளம். இது நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லலை, இதுதான் அதோட ப்ராசஸாக இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வர கிராம்ப் வந்தோடனே நீங்கள் அந்த டைம் வந்தோடனே அந்த ஃபார்மாலிட்டி நான் எப்படி சொன்னேன், அது எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி ப்ரீதிங் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க. அந்த ப்ராப்ளம் ஏன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக டிஃப்ரென்ஸ் வந்துடும். நிறைய பேர் சில விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் சொல்லுவாங்க, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் எடுத்தாகணும். அதெல்லாம் வந்து சப்போர்ட் தாங்க, அது எல்லாமே சப்போர்ட்டுக்கு தான் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர அந்த மசிலை நீங்கள் ரெடி பண்ணி அதை எக்ஸசைஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இதில் ரிசல்ட் வராது. ஸோ ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் மெடிசன். அந்த மெடிசன் போட்டால் அவ்வளோ 100% ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் இந்த மசில்குள்ளே எக்ஸசைஸும் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல வரேன் நான். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் திருப்பி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you for sharing our videos. Subscribe our YouTube channel by pressing the bell icon for all latest updates and videos. Like our Facebook page and Instagram page and follow us. Our website is www.saihealthcarefoundation.com. Thank you.